ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்ட ஒரு அருமையான சாம்பார் தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா விடாமல் இதே சாம்பார் செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம 100 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா நம்ம ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அதை நான் ஊற விட்டுறேங்க. இப்போது குக்கரில் நம்ம ஊற வச்சிருந்த நம்ம துவரம்பருப்பை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஒரு 4 விசில் உங்கள் பருப்பு எந்த அளவுக்கு வேகுமோ அத்தனை விசில் நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. வானல் நல்லா சூடான பிறகு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயும் சூடான பிறகு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக நம்ம வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் கூட கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவே சேர்த்துருக்கேன். வெங்காயோடைய கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைவாயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். காய்கறிகளை நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், இப்போ காய் நல்லாவே ஓரளவுக்கு காய் வெந்த மாதிரி இருக்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எப்போயுமே மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் உடனே அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும், கருகுன மாதிரி ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஸோ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ நான் அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். அப்படியே இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.